அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்றைய நாளிலே கூட நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி ஒரு வெற்றி வாழ்வு வாழ வேண்டும் என்பதனை குறித்து ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, அருமை பெற்றோர்களே, அன்பான குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் குறிப்பாக நல்ல பெற்றோர், குட் பேரண்டிங் என்ற தலைப்பிலே நாம் இன்றைய நாளை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நாளை துவங்குவதற்கு முன்பாக இறை வசனத்தோடு நாம் இன்றைய நாளை துவங்குவோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 22 மற்றும் 25. திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இதோ இந்த VBS வகுப்பினுடைய கடைசி நாளிலே நல்ல பெற்றோராக நாங்கள் மாற, எங்கள் குழந்தைகளை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தரப்போகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அதன் வழியாக எங்களுடைய பிள்ளைகளை இறை சத்தியத்துக்கும் உம்மை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்டவும், அதற்காக அந்த பிள்ளைகளோடு இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தயாரிக்கவும் ஏற்ற எங்களுக்கு ஒரு நல்ல சூழலை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். குட் மார்னிங் பெற்றோர்களே. வேர்ட் காட் டிவி வழங்கும் டெலி VBS 2020க்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பெற்றோர்களே, நீங்கள் நல்லா இருந்தால்தான் பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியும் என்று இன்று உங்களிடம் பேசதான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அதாவது குட் பேரண்டிங் என்பார்கள், நல்ல பெற்றோர்கள். இதேதான் கொலோசியரிலும் எபிசேயரிலும் நீதிமொழியிலும் 1 பேதுருவிலும் ரொம்ப அழகாக இப்பொழுது நான் சொல்ல போகிற இந்த கான்செப்டை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை 3 C என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது என்ன? 3 C என்றால், முதல் C கம்யூனிகேஷன். நாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதுதான். ஏனென்றால் நம்மளுடைய பிள்ளைகள் தான் நம்ம கிட்ட இருக்கிற இந்த திறன்பட சில ஐடியாஸ் எடுத்துக்கொள்வார்கள். எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி நம்ம தொடர்பு கொள்கிறோம் என்னுடைய பெற்றோர்கள். நல்ல பெற்றோர்களாக இருக்க நமக்கு 3 C தேவைப்படுகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார். அது என்ன? முதல் C கம்யூனிகேஷன். நாம் தினமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறாக கம்யூனிகேட், எவ்வாறாக தொடர்பு கொள்கிறோம் என்பதுதான் பொருள். ஏனென்றால் நம் பிள்ளைகள் தினமும் நம்ம தொடர்பு கொள்கிற இந்த யோசனையும் தொடர்புக்குள்ள நம்பிக்கையும் அதன் மூலமாக தான் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த நம்பிக்கை யாரிடம் இருந்து வருகிறது? அது நம்மளிடம் மட்டும்தான் வருகிறது. அந்த நம்பிக்கையை நாம் எவ்வாறாக கம்யூனிகேட் செய்கிறோம், இந்த யோசனை எவ்வாறாக கம்யூனிகேட் செய்கிறோம், இதுதான் அழகாக கம்யூனிகேஷன், தொடர்பு என்று சொல்லியிருந்தார்கள். தினந்தோறும் நாம் பிள்ளைகளிடம் பேசுவது, பிள்ளைகளிடம் கம்யூனிகேட் பண்ணுறது முக்கியமாக இருக்கிறது. அதற்காக தான் நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்ம சொல்லிவிடுகிற சொல் தெளிவாகவும் தெய்வ பக்தியோடு இருக்க, நாம் பேசுகிற சொல்லும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதுதான் முதல் C. இந்த 2ஆம் C என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் கன்சிஸ்டன்சி, நிலையான. தினமும் நம் பிள்ளைகளிடம் பேசும்போது நிலையான ஒரு காரியத்தை இருக்க வேண்டும். இன்று ஒரு நாள் ஒரு சொல்லோ ஒரு செயலை செய்துவிட்டு நாளை அதுக்கு எதிர்மாறாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் நம் பிள்ளைகள் நம்மிடம் மட்டும்தான் இந்த நிலையான ஒரு தொடர்பை கற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் கன்சிஸ்டன்சி என்று சொல்கிறார். 3ஆவது C கொலாபரேஷன். குடும்பத்தில் இருக்கும்போது நாம் அனைவரும், அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும்,
இணைந்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு நாள் கணவன் மட்டும் சந்தோஷமாக பேசி பழகி இருந்தால் மட்டும் போதாது, மனைவியும் தாயும் அதுக்கு இணைந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் வரும் பல பிரச்சனைகளை கணவன், மனைவி, குழந்தைகள் இணைந்து செய்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த 3 சி நம் குடும்பத்தில் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு பெற்றோர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. உங்களால நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? 1 2 3 4 5 6 7 8. ஐயோ, இது எண்ணத்துக்கு ரொம்ப நிறைய இருக்கு. முடியாது, அப்படிதானே? அதத்தான் கடவுள் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு. வானத்துல எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளோ குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் நான் உனக்கு தருவேன். ஆபிரகாமோட வயது 100, சாராளோட வயது 90. கடவுள் சொன்னதை பார்த்து சாராலும் சிரிச்சாங்க. அது நடக்கும்னு அவங்க நினைக்கல. ஆனா என்ன அதிசயம், குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கு அவங்க ஈசாக்குன்னு பேரு வச்சாங்க. ஈசாக்கு, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஈசாக்குனா சிரிப்புன்னு அர்த்தம். அப்பா, உங்களால முடியாததுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சதுக்கு நன்றி. பெற்றோர்களே, பார்த்தீர்களா? நல்ல பெற்றோராக இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு முறை இந்த 3 சி நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில் தேவைப்படுகிறது. இதேதான் நாம் முன்னாடி சொன்னது போல கொலோசியரும் எபிசேயரும் அழகாக சொல்கிறார்கள். பெற்றோர்களே, நீங்கள் தெளிவாக நம்ம பிள்ளைகளிடம் பேசும்பொழுது இந்த 3 சி இருக்க வேண்டும் என்று 1000 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பெற்றோர்களே, நீங்கள் இந்த 3 சியை மறக்காமல் தினமும் நாம் பிள்ளைகளிடம் பழகும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது நம்மளது சகோதரர் இந்த 3 சி இருந்து இதை எப்படி கடவுளுக்கு எடுத்து போகிறோம் என்று அழகாக கூற வருகிறார். அவருடைய கேட்போமா? நண்பர்களே, அருமையான பெற்றோர்களே, மீண்டுமாக உங்களுக்கு நன்றியோடு நம் சகோதர நண்பர் அந்தனிராஜ் உங்களுக்கு எப்படி 3 சி வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். நான் உங்களெல்லாம் அதனால தான் திருக்குடும்ப பேரண்ட்ஸ்னு உங்களை அழைக்கிறேன். ஏன் திருக்குடும்ப பேரண்ட்ஸு அப்படின்னா, பைபிள் அழகாக சொல்லுது. நம்ம கொலோசியர் பார்க்கணும் புத்தகத்தில் 3:27 ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுது: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகளுக்கு எப்போதும் உற்சாகப்படுத்தும். உங்களை எரிச்சல் மூன்ற அளவுக்கு நடக்கக்கூடாது. நம்ம பார்த்த இப்படி செய்யணும் அப்படின்னா 3 சி நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன அந்த 3 சி? கம்யூனிகேஷன், கன்சிஸ்டன்சி, கொலாபரேஷன். எப்போவுமே நம்ம பிள்ளைகளோட சரியான அளவுக்கு நம்ம பேசணும். அவங்க நமக்கு சரியான அளவுக்கு நம்ம தொடர்புல இருக்கணும். 2வது சி அப்படின்னா, அந்த நம்ம பேசுகிறவங்களோட பேச்சும் அது நிலைச்சிருக்கணும். ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசணும், இன்னொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுறதுலாம் பிள்ளைகள் கலந்துக்குவாங்க. 3வது சின்னா, அவங்களோட எப்பவுமே இணைஞ்சிருக்கும். யாரும் சொல்றாரு, திராட்சை செடி கொடியோடு இணைந்து இருக்கணுன்ற போல பிள்ளைகள் பெற்றோடு இணைந்து அவங்க பேசணும், அவங்க கேட்கணும் பேசுறதெல்லாம். அதான் திருக்குடும்பம்.
அப்படி தான் அன்னை மரியாளும் சூசை முனியும் நாம் இருந்து ஆண்டவர் இயேசு குழந்தைகளை வழிநடத்தினாங்க. பார்த்தீங்களா? ஆனால் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளோட தொடக்க பெற்றோர்கள் அவங்களே சரியில்லாதனால அவங்க பிறந்த பிள்ளைகளும் சண்டை போட்டுன்னு ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். பார்த்தீங்களா? ஏன் அது? ஏன்னா அவங்க திருக்குடும்பம் இல்லை, அவங்க திருக்குடும்பம் மாறினாங்க. ஏன் இப்படி மாறினாங்க? கடவுளை வார்த்தை கேட்காதவங்க, கீழ்ப்படியாதவங்களாம் இப்படி தான் மாறுவாங்க. அப்போ கடவுளை வார்த்தை கேட்டு அதன் பிரகாரம் வாழ்கிற அன்னை மரியாள் சூசை முனியும் அப்படி தான் இருந்தாங்க. ஆகவே தான் அவங்க எப்போவுமே என்ன அடுத்து செய்யணும் கடவுள் அவங்க வெளிப்படுத்தினாங்க. பைபிள் பார்க்கணும், அதுக்கேற்றபோல் அவங்க நடந்து கொண்டாங்க. அது நம்ம நிறைய சிக்கல் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனால் இந்த 3 சீன வாழ்க்கையில் இருப்பதற்கு அடிப்படை நம்ம அதோடு இணைந்து ஒரு குரலை கேட்டுக்கொண்டே இருந்து அதை நம் பிள்ளைகளுக்கு செய்யணும். அப்படி செய்யும்போது பிள்ளைகளும் பெற்றோருடைய வாழ்வு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்களாக இருக்கும். எல்லா பெற்றோர்களுக்கும் நம்ம எப்படி இருக்கணும், பிள்ளைங்க நல்லா வரணும், சிறப்பாக வரணும்னு ஆசைப்படுறோம். அதை தான் இந்த அனுபவங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி பேரண்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் தினந்தோறும் இப்படி செய்து குடும்பமாக வந்து நம்ம ஜெபிக்கணும். இந்த 3 கம்யூனிகேஷன் நம்ம எப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுனா, நம்ம குடும்பமாக வந்து ஜெபிக்கிற போது நாம் கடவுளுடைய அந்த வாக்குறுதியை தொடர்ந்தோறும் பெற்றுக்கொண்டு எப்படி அன்னை மரியாளும் சூசை முனியும் கடவுளுடைய வாக்குறுதியை பெற்று அதன்போது தன் வாழ்க்கை அமைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து சரியான பதவி நடத்தினார்களோ நாம நம்ம பிள்ளைகளை நடத்தணும். சரிங்களா? ஆகவே இந்த 3 சீயோடு சேர்த்து நம்ம திருக்குடும்பமாக நம்ம வாழ இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். தினந்தோறும் நாம் இறை மன்றாட்டு செய்வோம். செய்வீங்களா? எல்லாருமே பெற்றோர்களே, மீண்டுமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கடைசி இந்த 7வது நாள் இந்த வேர்ல்ட் காட் டிவியினுடைய விபிஎஸ்ஸில் பெற்றோர்களை உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு குறிப்பை ஒன்று சொல்கிறேன். எப்படி அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசு திருக்குடும்பமாக இருந்தார்களோ நாமும் கூட அதை போல் திருக்குடும்பமாக இருப்பதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற சேர்ந்து ஜெபிக்க நாம் வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் கொலேசியர் 3வது புத்தகம் 21வது வசனத்தை பார்க்கிறோம். பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் எரிச்சல் மூட்டாதீர்கள், அவளுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருங்கள் என்று சொல்வதைப் போல நாம் அவளுக்கு உதவியாக இருந்து நாம் சேர்ந்து ஜெபிக்கணும். தொடக்கத்தில் இருந்த ஆதாம் ஏவாள் என்ற தொடக்க குடும்பம் கடவுளுக்கு கீழ்ப்படியாதனால, கடவுள் சொல்கிற வார்த்தைக்கு செவிசாய்க்காதனாலே அவர்கள் திருக்குடும்பமாக இல்லாமல் சாதாரண குடும்பம் மாறிப்போனாள். ஆனால் அன்னை மரியாளும் சூசையப்பர் முனிவரும் நமக்கு சேர்ந்து இணைந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்ததுனால தான் திருக்குடும்பம் என்ற வழிநடத்தலுக்கு நம்மை கொண்டு வருகிறார்கள். ஆக நம்மளால் நம்ம சேர்ந்து இப்போது திருக்குடும்பத்தை போல் நாம் வாழ நம்ம அர்ப்பணிக்கலாம். அப்படி நம்ம வாழ்கிற போது எப்போ நாம் ஞாபகம் வச்சுக்கணும், பெற்றோர்கள் இந்த 3 சி சகோதரர் சொன்னதை ஞாபகத்து கொண்டு நம்ம அதோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே இறைவா, இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் கூடி சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை எல்லா விதமான தேவைகளையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பெற்றோர்களை, சகோதரிகளை, வீட்டில் பெரியவர்களை, எங்கள் உறவுகளை, நண்பர்களை, எங்கள் சமூகத்தை ஆஸ்வதிப்பீராக. குறிப்பாக இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட உலகெங்கும் இருக்கிற மக்களையும் எங்கள் தேச மக்களையும் அப்பா நீரே குணப்படுத்துவீராக. இதற்கு உழைக்கிற எல்லா விதமான மருத்துவர்கள், உதவி செய்கிற எல்லா அரசு அதிகாரிகள் எல்லோரையும் ஆஸ்வதிங்கப்பா. கொரோனா வியாதி போல் அநேக வியாதியோடு இருக்கால் அவர்களையும் நீங்கள் ஆஸ்வதிங்க சுவாமி. எங்களுடைய நண்பர்கள், எங்கள் உறவுகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிங்க சுவாமி. தொடர்ந்து நாங்கள் எங்களை தாழ்ப்பணிந்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை மன்னித்து ஆஸ்வதித்து வழிநடத்த முடியுங்களா? ஜெபத்தை ஆண்டவர் இயேசுக்குள்ளே ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா 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 வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன்.
மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே, உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. மாந்தரீகம், மூட நம்பிக்கை, பில்லி சூனியம் இவற்றை நம்பி வந்தே, ஜோதிடம் பார்த்தே, அன்பை மறந்து விட்டே. கடவுளுடைய திரு பெயரை வீணாக சொல்லாதே. இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன், புனிதம் இழந்து விட்டேன், உன்னருளை இழந்து விட்டேன். இறைவன் பெயரை வீணாய் சொல்லி ஆணையிட்டு பாவம் பல செய்தேன், புனிதம் இழந்து விட்டேன், உம்மருளை இழந்து விட்டேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே, உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. கடவுளின் திருநாட்களை புனிதமாக அனுசரி. ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திருநாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை, நேரம் வீண் செய்தேன், தினம் ஜெபிக்க மறுத்து விட்டேன். ஞாயிற்றுக்கிழமைகள் கடன் திருநாட்களில் திருவிருந்தில் பங்கு கொள்ளவில்லை, நேரம் வீண்
தந்தையை மதித்து நட. பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். நான் பெற்றோரை எதிர்த்தும் பிள்ளைகளை அடித்தும் பாசமின்றி பாவி நான் நடந்தேன். மதிக்க தவறிவிட்டேன், என் பொறுப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே. உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. கொலை செய்யாதே, பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தே. கருகலைப்பு செய்தேன், மன்னிப்பை இழந்து விட்டேன். நான் பிறருக்கு தீங்கு நற்பெயருக்கு களங்கம் வஞ்சகம் செய்து தீயவை நினைத்தேன். கருக்கலைப்பு செய்தேன், மன்னிப்பை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே. உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. மோகப்பாவம் செய்யாதே, நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன். தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன். என் தூய்மை இழந்து விட்டேன். நான் நடையுடையிலும் பாவனையிலும் வீண் கவர்ச்சி செய்தேன். தீயவை கண்டேன், இன்பம் அடைந்து வந்தேன். என் தூய்மை இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே. உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. களவு செய்யாதே, பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தியுள்ளே.
குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன். நான் பிறரின் உடைமையை பிறரின் சொத்துக்களை ஆசை மிக கொண்டு சேதப்படுத்தி உள்ளேன். குடித்து சூது செய்தேன், என் கண்ணியம் இழந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே, உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. பொய் சாட்சி சொல்லாதே, பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன். தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன். நான் பொய் என்று தெரிந்தும் என் சுயநலத்தால் உண்மையை மறைத்து புரணி பேசி வந்தேன். தீர்ப்பிட்டு கெடுத்தேன், பல தீமைகள் செய்தேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே, உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. பிறர் தாரத்தை விரும்பாதே, பிறரின் தாரத்தை போதை பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்து கொண்டேன், உம் கட்டளை மறந்து விட்டேன். நான் பிறரின் கணவரை போதைப் பொருளென நினைத்து வாழ்ந்து அன்பை நான் இழந்தேன். உறவை முறித்துக் கொண்டேன், உம் கட்டளை மறந்து விட்டேன். திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தே, உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே. அப்பா 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 அப்பா. பிறர் உடைமையை விரும்பாதே, பிறரின் திறமையில் நல்ல குணங்களில் பொறாமை நான் கொண்டேன். பிறரை ஏமாற்றினேன், தவறாய் அபகரித்தேன், என் தந்தை உனை இழந்தேன். நான் பிறரின் திறமையில் நல்ல
மாற்றினேன், தவறாய் அபகரித்தேன். என் தந்தை உனை இழந்தேன், திரும்பி வந்தேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா, வானிற்கெதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். உன் மகனேனும் தகுதியற்றேன், உன் மகளேனும் தகுதியற்றேன். அப்பா 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 அப்பா. அன்பு பிள்ளைகளை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விபிஎஸ் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சா? சந்தோஷமாக இருந்தீங்களா? ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்களா? இந்த விபிஎஸ்ஸில் 3 போட்டிகளை உங்களுக்கு அறிவித்தார்கள். 3 போட்டிகளிலும் சிறப்பாக அழகாக நீங்கள் செய்து அனுப்பி வைத்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த போட்டியை இந்த இறுதி நாளான இன்று அதன் முடிவுகளை இப்பொழுது அறிவிப்பார்கள். அதற்கு முன்பாக பங்கு பெற்ற அத்தனை படங்களையும் இப்பொழுது திரையில் காணலாம். சந்தோஷமா? Bible verse, Matthew chapter 6 verse 11. And when you pray, do not imitate like hypocrites. They love saying their prayers by standing in the synagogues and at street corners for people seeing them.
Truly I tell you that they have had their rewards. But when you pray, go to your secret room, shut yourself in, and so pray to your Father who is there secretly. Your Father who is seeing all these things will reward you. In your prayer, do not babble like Gentiles do. They think that by using many words, they make themselves heard. Do not be like them. Your Father knows what you want before you ask Him. So you should pray like this. Our Father in heaven, your name be held high. Your kingdom come. Your will be done on earth as in heavens. Give us today our daily bread. Matthew chapter 5 verse 1 to 12. The Sermon on the Mount. Jesus saw the crowds went up a hill where he sat down. His disciples gathered around him, and he began to teach them. True happiness. Happy are those who know they are spiritually poor. The kingdom of God belongs to them. Happy are those who mourn. God will comfort them. Happy are those who are humble. They will receive what God has promised. Happy are those whose greatest desire is to do what God requires. God will satisfy them fully. Happy are those who are merciful to others. God will be merciful to them. Happy are the pure in heart. They will see God. Happy are those who work for peace. God will call them His children. Happy are those who are persecuted because they do what God requires. The kingdom of God belongs to them. Happy are you when people insult you and persecute you and tell all kind of evil lies against you because you are my follower. Be happy and glad, for a great reward is kept for you in heaven. The prophets who lived before you were also being persecuted like this. The word of the Lord. Thanks be to God. மத்தேயு அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-11 முடிய. மக்கள் கூட்டத்தை பார்த்த இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து அவர் அருகே சீடர்கள் வந்து நின்றனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உடையது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டு வேட்கை உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நீதிக்காக உயிர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய உள்ளத்தோர் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நீதிக்காக துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்காகவே இருக்கிறது. அமைதி நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர். என் பொருட்டு துன்புறுவோர் இல்லாத பொல்லாதவையெல்லாம் கூறி அவர்கள் ஏசுவோர்.
இல்லாத பொல்லாதவெல்லாம் கூறி பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் பேறு பெறுவோர். Psalms 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still waters. He restores my soul. He leads me in the right path for his name's sake. Even though I walk through the darkest valley, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord all life long. என் பேர் ஷைனி பர்னடெட், ஹோலி கிராஸ் சர்ச், டி நகர் பாரிஸ். பிதாசுடன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். Psalms 23. The Lord is my shepherd, I have everything I need. He lets me rest in the fields of green grass and leads me to wide pools of fresh water. He gives me new strength. He guides me in a right path as he has promised. Even if I go to the deepest darkness, I will not be afraid. Lord, for you are with me. You prepare a blanket for me where all my enemies can see me. You welcome me as an honored guest and fill my cup to the brim. I know that your goodness and love will be with me all my life, and your house will be my home as long as I live. Amen. Psalms 91. Whoever goes to the Lord for safety, whoever remains under the protection of Almighty, can say to him, You are my defender and protector. You are my Lord. In you I trust. He will keep you safe from all hidden dangers and from all daily diseases. He will cover you with his wings. You will be safe in his care. His faithfulness will protect and defend you. Amen. திருப்பாடு 73. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் மறுநலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல்கள் 91 1 5 வரை. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன். வேடனின் கண்ணினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளின் கீழ் அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். 8 ஸ்டாண்டர்ட் 6. சங்கீதம் 117. பிரியனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கே இருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் இடமிருந்து எனக்கு உதவி வரும். அவரும் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார்.
உம்மை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. திருப்பாடல் 5ஆம் அதிகாரம். ஆண்டவரே, என் குரலுக்கு செவிசாய் தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கொஞ்சம் குரலை உற்று கேளும். ஏனெனில் என்னை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீர்மேற்க இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய் ஆவியானவரே என்னை வழி நடத்தும். என் பெயர் எல்லிவாஞ்சலின் ஜல்சியா. நான் 6th 7th போறேன். திருப்பாடல் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பிக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உன்னை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடயமும் கவசமுமாகும். இரவில் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நட்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாங்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே காண்பீர், உம் கண்களாலே காண்பீர். ஆகவே தீங்கு உன்னை நேரிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால்களில் மோதாதபடி அவர்கள் உன்னை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வி. இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வி. ஆமீன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமீன். என்னுடைய பெயர் இவாஞ்சலின் கிளவுடியா. நான் 4ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு செல்கின்றேன். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசுமுல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர் நினைத்து என்னை அவர் அழைத்து செல்வார். எனக்கு அவர் புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்ப அவர் நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவில் இருசுயில் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திக்கும் என் தீங்குக்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். எனது தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாய்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசென்று வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே உடன் பசுத்த ஆவி பேராலே ஆமென். திருப்பாடல் 91. நம்மை பாதுகாப்பு உன்னதனை பாதுகாப்பில் வாழ்வர் எல்லாவற்றையும் தங்கிருப்பவர். ஆண்டவர் நோக்கி நீரின் புகழ் நான் நம்பிக்கை நான் வேற கண்ணனும் கொலை நாயும் தப்பி வைப்பார். அவர் தம் சிறுகள் தான் அவர் நினைப்பா. அவர் தம் ரெக்கை நீக்கி நீ புழு கண்டே உண்மை கைத கவசமாகும். இவற்றிற்கும் பயப்பாடு வர வம்முக்கும் அஞ்சமத்தி இது ஒரு முக்கொலை நாட்டும் நற்பது தாக்கும் கொஞ்சம் வாருக்கும் நீ அஞ்சமத்தி. உன் பக்கம் ஆயிடு பெய்ய வேண்டாலும் வடக்கலப்ப நாப்பை தாக்கினாலும் எதுவும் ஞானது பொல்லாருக்கு கிடைக்கும் தன்னையே நீ இதை பார்ப்பி உன் கண்ணால நீ காண்பி. ஆண்டவரை உன் பொறுமை கொண்டி உன்னை
பார்த்தேன். நீ செல்லும் வரவரம் காக்கும்படி தம் தூதருக்கு செய்வார். கால் கல்லின் மேல் மோராபடி அவர் தம் கைகளை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மேல் பாம்பின் மேல் இனந்த செல்வி இளம் சிங்கத்தின் மீது வில்லை பாம்பின் மேல் வந்து மெத்த செல்வி. அவர் அன்பு கொண்டார். அவரை விழிப்பே பெயரை ஆண்டோரெல்லாம் பாதுகாப்பு. அவருக்கு என் ரொக்கி மன்னாரும் போது அவளுக்கு படியில் இருப்பேன். அவர் துன்பத்தில் அவ்வளோ இருப்பேன். அவர் தப்பு விட்டு அவளை பெருப்பற்றுவேன். நீல ஆயிலால் அவளை நெறிப்பற்றுவேன். என் மீட்பை அவளுக்கு நெறிப்பற்றுவேன். ஆமென். பிதாசுடன் பரிசுத்த ஆவியானவராலே ஆமென். நம்மை பாதுகாக்கும் இறைவன், நம்மை பாதுகாப்பின் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பின் வாழ்பவர், எல்லாம் வல்லவரை நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரை பெரும் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்னை ஒழிப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேணனை கனியிலும் கொள்ளனைக்கும் தப்பியிருப்பார். அவர் தம் சிறரால் உம்மை அணவழிப்பார். தம் தக்கையின் கீழ் நீர் அடைக்கலம் போடுவீர். உன் அக்கையின் கீழ் அவரது உண்மையை நீர் கேடும் கவசமாகும். இறைவன் திருக்கும் பழமையின் பயன்வார அம்புக்கும் நீ அஞ்ச மாட்டேன். இரவின் உள்ள உன் தொல்லை நோய்க்கும் நீ தப்பிக் கொள்கிற வாதிற்கும் நீ அஞ்ச மாட்டேன். உன் பக்கம் 1000 பேர் முழுந்தாலும் வலதுபுறம் 10 பேர் தகினாலும் கொடுக்கால் பிள்ளாக்கு கெடுத்தானே நீரே காண்பே கண்ணாடியே காண்பே. ஆண்டவரை நோக்கி நீரே ஆண்டவரை நான் புறமாக்கிக் கொள்வேன். சொல்லு. உன்னதரை உன் உறவிட மாற்றிக் கொள்வேன். உன்னவரை உருவாக்கிக் கொள்வேன். ஆகவே தீங்குனை அது வாதையின் குணத்தில் அது செல்லும் இடமெல்லாம் உங்களை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார். உன் காலத்தில் ஸ்தோத்திரம் என் பேர் செல்வஞ்சோ தீனக ஒளிக்கிறார் ஸ்பானிஷ் நாய்போல் திருப்பாடல் 91 சொல்லப்படும். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் மலர் நிலையில் தங்கியிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நீரே என்னிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேந்தரின் கண் என்றும் கொன்று அடிக்கும் கொள்ளை நோயிலிருந்து தப்ப வைப்பார். அவர் தம் சிறகுகளால் அணைவணைப்பார். அவர் தம் ராக்கைகள் கீழ் நீர் புகலிடம் காண்பேன். அவரது உண்மையும் கேடையும் கவசமும் ஆகும். இரவன் திகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். ஆமென். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Book of Psalm, chapter 100, verses 1 to 5. Make a joyful shout to the Lord, all you lands. Serve the Lord with gladness. Come before His presence with singing. Know that Lord, He is God. We are His peoples and the sheep of His pasture. Enter into the gates with thanksgiving and into the courts with praise. Be thankful to Him and bless His name. For the Lord is good. His mercy is everlasting. His truth and endures to all generations. Amen. Psalms 23, verse 1 to 6. The Lord is my shepherd. The Lord is my shepherd. I have everything I need. He lets me rest in the fields of green grass and leads me to the wide pools of fresh water. He gives me new strength. He guides me in the right path, as He has promised. Even if I go to the deepest darkness, I will not be afraid, Lord, for You are with me. You prepare a banquet for me, where all my enemies can see me. You welcome me as an honored guest and fill my cup to the brim. I know that Your goodness and love will be with me all my life, and Your house will be my home as long as I live. Amen. My name is Tom Teresa, Standard 4 Standard.
திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதர் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லரின் நிழலில் தங்கிப்பவர். ஆண்டவரை நீரே என் புகழும் என்னாரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். அவர் உம்மை வேலையின் கண்ணீரென்றும் கொள்ளரிக்கும் கொள்ளை நோயம் என்றும் தப்பிப்பார். அவர் தம் சிறுகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரக்கையின் கீழ் நிற்புமை காண்பீர். அவரது உண்மையை கேடும் பாசமாகும். இதில் திகழ்க்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்முக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளும் கொள்ளை நோய்க்கும் நண்பகல் காக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் ஆடப்பில் விழுந்தாலும் உன் பயப்பெல்லாம் பலப்பை தக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது. கொல்லாக்கி கடிக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உன் கண்ணாலே நீ காண்பி. ஆண்டவர் என் புகழ்மை கொண்டு உன்னதையும் நோக்கி கொண்டி. ஆகவே தீவு உன்னை நில்லாது, பாதையன் குணத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தூரருக்கு அவள் கட்டையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நன்றி செல்வி. சிங்கத்தின் மீதும் வீரன் பாம்பின் மீதும் நீர் மதித்து செல்வி. அவர்களின் மீது அன்பு கொண்டது அவர்களை பிரிவிப்பேன். அவர்களின் பேர் அன்றுதான் அவர்களை பாதுகாப்பேன். அவர்களை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களை இருப்பேன். அவங்களை தப்பித்து அவங்களை பின்பற்றுவேன். நீதி ஆயுதங்களுக்கு நெறில் அளிப்பேன். என் மீட்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமேன். திருப்பாடல் 128. திருப்பாடல் 128 1 6 முடிய. ஆண்டவர்க்கு நடப்பதின் பயன்கள். ஆண்டவர்க்கு அன்றி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். உம்மில்லத்தில் துணிவியார் கனி தரும் திராட்சை கொடிப்போர் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிக்கஞ்சுகள் போல் சூழ்ந்திருப்பார். திருப்பாடல் 128 ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்பதி பயன்கள். 4 6 முடிய. ஆண்டவர்க்கு அஞ்சி நடக்கும் ஆடகர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோமிருந்து உமக்கு ஆசி வழுவாராக. வாழ்வின் நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வு காணும்படி செய்வாராக. நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாதாக. ஆமென். வணக்கம். பார்த்தீர்களா? இப்பொழுது இதனுடைய முடிவுகளை சின்னமலை உதவி பங்கு தந்தை இப்பொழுது உங்களுக்கு அறிவிப்பார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த டெலிவிபிஎஸ் 2020 நம்முடைய வேர்ட் காட் வெப் சேனல் வழியாக நடத்தப்பட்ட இந்த போட்டிகளுக்கான பரிசுகளை இப்போது நாம் மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றோம். முதலாவதாக பைபிள் டிராயிங் காம்படிஷன் விவிலிய வரைபட போட்டிக்கான பரிசுகளை பெறுகின்ற குழந்தைகள். முதல் பரிசு ஆலனா ஆனட், இரண்டாவது பரிசு ஆருஷ்,
மூன்றாவது பரிசு பெரிஸ் மார்டின். இவர்கள் மிக அழகாக இந்த வரைபடங்களை தீட்டி வண்ணம் தீட்டி வரைந்திருக்கின்றால் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பைபிள் ரிசைட்டேஷன் காம்படிஷன், விவிலிய மனப்பாட போட்டி. இதற்கு பரிசுகளை பெறுகின்ற குழந்தைகள், முதல் பரிசு ஷைனி பெர்னதத், அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பெட்ரிஷியா, மூன்றாவது பரிசு ரியானா. இந்த 3 பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அழகாக திருப்பாடல்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர்கள் ஒப்புவித்திருந்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி, அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த போட்டிகளிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து குழந்தைகளுக்குமே இந்த சர்டிஃபிகேட் மற்றும் சிறிய பரிசானது உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்ததாக பைபிள் ரிடில்ஸ் காம்படிஷன், விவிலிய விடுகதை போட்டி. இதிலே பரிசு பெறுகின்ற குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது முதல் பரிசு சிண்ட்ரெல்லா, இரண்டாவது பரிசு ஆருஷ், மூன்றாவது பரிசு லொரைன் பெட்ரிஷியா. இந்த 3 குழந்தைகளும் இந்த விவிலிய விடுகதை போட்டியிலே பரிசு பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் உரித்துக் கொள்கின்றோம். நன்றி. என் அன்பு பிள்ளைகளே, நம்மளோட வேர்ட் காட் டிவி சார்பாக நடந்த ஒரு வாரமாக நீங்கள் நிறைய பேர் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இதுக்காக உழைச்சவங்களுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். சரிங்களா? நம்ம தொடங்கி வச்ச நம்முடைய அருட்தந்தை ஃபாதர் லாரன்ஸ் ராஜர்கள் அவர்களுக்கும், இதற்கு உதவியாக இருந்த நம்முடைய துணை பங்கு தந்தை டைசன் அவர்களுக்கும் அதற்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வுகள் நமக்கு ஒருங்கிணைத்த நம்முடைய நண்பராக இருக்கிற பிரதர் ஆந்தனி ராஜ் அவர்களுக்கு சிறப்பு நன்றி சொல்கிறோம். அதோடு சேர்த்து இதற்கு இரவும் பகலுமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க 3 பேர். அதனுடைய சீஃப் கோஆர்டினேட்டர் சகோதரர் செல்வம், இது டெக்னிக்கல் கோஆர்டினேட்டராக இருக்கிற சகோதரர் மரிய செல்வம், இதற்கு உதவியாக இருந்த தம்பி செபாஸ்டின், இவ்வளோ 3க்குமா நாங்கள் மிகுந்த நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இதற்காக நிறைய பேர் எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்க, அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபிக்கணும். பேரண்ட்ஸ், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்களாம் குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தாங்க. ஆகவே இது எல்லாருக்கும் நீங்கள் சேர்த்து ஜெபிக்கும் போது இவங்களெல்லாம் நினைவு கொஞ்சம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அன்பார்ந்த குட்டி பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேர்ட் காட் டிவி சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் இந்த VBS 2020 அனைத்து பரிசுகளையும் வழங்கி நமக்கு உதவின திரு ராஜதாஸ் VGP நிறுவனர் அவர்களுக்கு நம்முடைய வெப் டிவி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் அவருக்கு ஜெபத்தையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய வேர்ட் காட் வெப் டிவியை பாருங்கள். தொடர்ந்து நாம் நிறைய இதை போல் சிறு பிள்ளைகளுக்கான போட்டியும் நடைபெறப் போகிறது. பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு விடைகளை எழுதி அனுப்புங்க. நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பாய். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று நீர் மொழிந்தீரே. சிறு பிள்ளைகளை மதித்தீர், அன்பு செய்தீர், அவர்களை அரவணைத்தீர் என்று நாங்கள் நற்செய்திகளை பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த குழந்தைகளோடு இந்த VBS நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகும். மேலும் இந்த VBSல பங்கெடுத்த அனைத்து குழந்தைகளையும் குடும்பங்களையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் அவர்களை நேரிடாமல் இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியும் குடும்பத்திலே ஒற்றுமையும் அமைதியும் சமாதானத்தை தந்து நீரே ஒரு ஆயராக இருந்து அந்த குழந்தைகளை வழிநடத்தும்படியாகும். இந்த குழந்தைகள் விசுவாசத்தில் வளர்ந்து எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்வு வாழும்படியாகும். நற்செய்தியின் தூதுவர்களாக அவர்கள் மாறும்படியாகும். இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாகுமே பார்த்து மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.